நீங்க பொய்யான இன்பமே உண்மை நினைச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உண்மையான சுகத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு தோணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? தோணவே தோணாது. அதை விடணும்லாம் தோணவே தோணாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த இன்பத்தை நான் விட்டுறக்கூடாது, இது அற்புதமா இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக எதையும் இழக்கிறதுக்கு தயாராயிருவீங்க. அப்ப என்ன? குடும்பத்தில் இருந்தாலும் இல்லாதது போலவே தெரியும், வீட்டுல இருந்தாலும் இல்லாதது போலவே தெரியும். வீடு கட்டினாலும் நம்ம வீடுன்னே ஃபீலே ஆகாது. கார் வாங்கினீங்கன்னா நம்ம காருன்னே தெரியாது. ஏதோ டிராவல்ஸுக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறோன்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா மனசு இருந்தா, நான்ற தன்மை இருந்தா தானே அனுபவிக்கும். நான்ற தன்மையே இல்லையே, அப்புறம் எங்க போய் அனுபவிக்கும்? அது அனுபவிக்கிறவன் இருந்தா தானங்க அனுபவிப்பான். அனுபவிக்கிறவனே கிடையாதுங்க, எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அப்ப என்ன? பொன் பொருள் வீடு வாசல் வாசி எல்லாம் உங்க காலடியில கொண்டு வந்து கொட்டுவாங்க. போக்கஸ் அதிகமாக அதிகமாக எல்லாம் தானா நடக்கும். ஆனா கூத்து என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, எதுவுமே உங்களுதான் இருக்காது. எதுவுமே அனுபவிக்க முடியாது உங்களால. சாப்பிடுவீங்க, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆனா எது மேலேயும் ஒரு பிடிப்புன்றதே இருக்காது உங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? அந்த பிடிப்பு இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. ஒண்ணும் இல்ல, இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, இப்போ உங்க கணவரோ அல்லது உங்க காதலியோ அல்லது காதலனோ இல்ல மனைவியோ வந்து டெய்லி வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இப்படியே இருந்தா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்குமா? சும்மாவாவது 2 சண்டை போடணும், உன் கண்ணு அழகா இருக்குடின்னு சொல்லணும், உன் காது அழகா இருக்குடின்னு சொல்லணும், சும்மாவாவது எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும், ஒரு 4 ட்ரிப் அடிக்கணும், போயிட்டு வந்து வீட்டுல விடும்போது அப்புறம் அன்பா வர்ணிக்கணும், அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மனதினுடைய ஆசைகளுடைய வெளிப்பாடு தான் சுகம். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது இந்த உலகத்தின் சுகம், மனதினுடைய ஆசைகளின் வெளிப்பாடுகள் தான் இந்த உலகத்தின் சுகம் என்பது. நீங்க பண்ற பிராக்டிஸே மனம்ன்ற ஒன்னே இல்லாம அழிக்கிறீங்க. என்ன பண்றீங்க குருஜி? என்ன குருஜி பண்றீங்க? மனம் என்கின்ற ஒருவனே இல்லாம அழிக்கிறீங்க, சுக்கு சுக்கா அழிக்கிறீங்க பயிற்சி பண்ணி. அனுபவிக்கிறதுக்கு எங்க இருப்பான் ஆளு? இப்படியே கிளாஸை கட் பண்ணிட்டு போயிடலான்னு தெரியல. புத்தாண்டதுமா ஏதாவது 4 நல்ல வார்த்தையை சொல்லுவான்னு பார்த்தா வந்ததுல இருந்து பூரா நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கானே. தெரியாம இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டோமே, வீணா போனோம். ஒரு வார்த்தையாவது நல்ல வார்த்தை வருது அவன் வாயில இருந்து? வர்றது பூரா நெகட்டிவ் தான். சுகம் இருக்காதுங்கிறான், எல்லாம் பொய்யுங்கிறான், எல்லாம் மாயங்கிறான். இதுதான் ஆன்மீகம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆன்மீகம்னா ரொம்ப சுகமா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. உண்மையான ஆன்மீகம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், தன்னை அழித்துக் கொள்வது. சொல்லுங்க, உண்மையான ஆன்மீகம்னா என்ன? தன்னை அழிச்சுக்கிறதுனா சூசைட் பண்ணிக்கிறது கிடையாது. தான் என்கின்ற தன்னை அழித்துக் கொள்வது, தான் என்கின்ற அந்த தன்னை அழித்துக் கொள்வதற்கு பேர் ஆன்மீகம். அனுபவிப்பவன் என்ற ஒருவன் இல்லாமல் அனுபவம் என்பதற்கு வேல்யூ உண்டா? குருஜி சொல்லுங்க குருஜி, ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அனுபவிக்கிறவன்ற ஒருத்தன் இல்ல அப்படின்னா எந்த அனுபவம் வந்தாலும் அதுக்கு வேல்யூ உண்டா, மதிப்பு உண்டா? அனுபவிக்கிறவன் இருக்க மாட்டான், பயிற்சி பண்ண பண்ண காணாம போயிட்டே இருப்பான். வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா தெரிய ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துக்கும் அப்பா அம்மாக்கே உங்களை பிடிக்காம போகும், புருஷன் பொண்டாட்டி பிடிக்காம போகும். என்ன ரொம்ப அமைதியாவே இருக்கு நீ, என்ன பிடிக்கல? என் தம்பி ஒருத்தர் இருக்கான், மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான், நான் பேர் சொல்ல விரும்பல. வீட்டுல இப்ப பெரிய சண்டை பயிற்சி வாங்கினதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா, என்னங்க நான் முன்னாடியாவது சண்டை போட்டா ஈக்குவலா சண்டை போடுவாரு, இப்ப நான் மாட்டுக்கு தனியா சண்டை போட்டுட்டு இருக்கேன், அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் என்னன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்லை. யார்? என் தங்கச்சி, சித்தப்பா பொண்ணு. சண்டையா அதாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சண்டை போடுறாருன்றது பிரச்சனை இல்லை, சண்டை போட மாட்டானா, பிரச்சனையே அதுதான். வீட்டுக்கு வந்து அமைதியாவே உட்கார்ந்துக்கிறாருண்ணா, இப்படியே உட்காந்துருக்காருண்ணா. என்னன்னா இப்பதானே 2 புள்ள பெற்றிருக்கேன், 2 பேருக்கு 2 வயசு கூட ஆகலண்ணா. நாங்க என்னன்னா, நான் என்ன போய் சாகவானா முடியும்? என் புருஷன் கடைசியில் இப்படி ஆயிட்டாரு, நான் என்னன்னா பண்ணீங்க? நமக்கு பேர் பாருங்க எப்படின்னு. டேய், அவன் இந்த நிலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நான் தீட்சை கொடுத்தோன்னே அசால்ட்டா அந்த நிலையை அடைஞ்சிட்டான். அவன் பிரம்ம நிலையில இருக்கிறவனை புடிச்சுக்கிட்டு சண்டை போட மாட்டான். ஆனா என்னன்னா, ஒரு தீபாவளிக்கு எவ்வளவு சூப்பரா செம்மையான சேலை கட்டிட்டு வந்திருக்கேன்னா,
ஒரு வார்த்தைக்கு கூட அந்த சேலை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான என் புருஷன். இவனை வச்சுட்டு நான் என்னடா பண்றது? தெரியுதா பிரச்சனை எங்க வருதுன்னு தெரியுதா? உங்களுக்கு ரியல் லைஃப்ல உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டுல நடந்த மேட்டரே சொல்றேன், வெளி வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லல. அவன் மெய்ஞானத்துக்கு போயிட்டு இருக்கான், அடிக்கடி காணாம போறான், அடிக்கடி வரான். காணாமனா ஆள் காணாம போறதில்ல, மனம் காணாம போயிருது. மனம் காணாமல் போக போக என்ன ஆகும்? வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது, எல்லாம் பொய்ன்னு வர்ணிக்கணும்லாம் தோணாது. அட போடி அந்த பக்கம், வேற ஒரு சும்மா முன்னாடி இருக்கிறான், அப்படித்தான் தோணும். ரொம்ப ரேர். உங்களுக்கு மூடு வர்றதே ரொம்ப ரேரு. எப்பயாவது மனம் வேலை செய்யும் போதுதான் அந்த மூடுன்றதே வரும், இல்லைன்னா சுத்தமா மூடு வராது, இப்படியே உட்காந்து இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சுகமா இருக்கும், பாக்குறவனுக்கு எல்லாம் கொலை காண்டாயிருவாங்க. ஏன்டா நான் மட்டும் எதுவும் அனுபவிக்காம இருக்கேன், நீ மட்டும் தனிமையில இன்பத்தை காண்றியா நீன்னு சொல்லி கொலை காண்டாயிருவாங்க, வெறுப்பாயிருவானுங்க, உச்சத்துக்கே போயிருவாங்க. ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏன் என்றால் ஆன்மீகம் என்பது தன்னை அழித்துக் கொள்வது. சொல்லுங்க, ஆன்மீகம் என்றால் எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு, என்ன ஈஸி, அவ்வளவு ஈஸியா தன்னை அழிச்சுக்கிறதுன்றது. உண்மையை பார்க்கணும்னு ஆசை, இறைவன்கிட்ட போய் சேரணும்னு ஆசை. ஆனா ஒரு அஷூரன்ஸ் தரேன், நீங்க இப்ப அனுபவிக்கக்கூடிய இன்பத்தெல்லாம் விட பல லட்சம் கோடி மடங்கு இன்பம், குறையாத இன்பம் டோட்டல் மனசு அழிஞ்சிருச்சுன்னா கிடைச்சிரும். அப்படி இருப்பீங்க, நித்தியமும் ஆனந்த நிலையில இருப்பீங்க. அது வேற மாதிரியான ஒரு ஃபீல். அந்த நிலைக்கு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவீங்க. ஆனா இந்த மொத்த உலகத்தை இழக்க முடியுமா? உலகத்தை இழக்க தயார் நிலையில் இருப்பவனுக்கு மட்டும்தான் ஆன்மீகம், ஞானம் என்பது சித்திக்கும். உலகமும் வேணும், எனக்கு இறைவனும் வேணும்னா வரமாட்டாரு. சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியாரு, என் பக்கம் மட்டும் வந்துடாதம் பாரு. உனக்கு என்ன வேணுமோ, இன்னும் 2 கார் வேணுமா, 10 கார் கூட தரேன், வேற வேணுமா, ஒரு பொண்டாட்டியா 10 பொண்டாட்டி வச்சுக்க, என் பக்கம் திரும்பிடாத, உனக்கு எல்லா அருளாசிகளையும் வழங்குகிறேன், என் பக்கம் திரும்பிடாத. ஏன்? நீ அதை விடலைன்னா நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் என்ன தரமாட்டேன்றதான் இறைவனுடைய ஃபார்முலா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேறு வழி கிடையாது, உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் பேசுற கிளியரா கேக்குதுல? கண்டினியூவா கேக்குதுல? ஓகே. அனுபவிங்க, தப்பு கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ஏதோ ஈஸியா நினைச்சு கிளாஸ் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஏதோ ஜாலியா ஆன்மீகம்னா தம்பி சிரிச்சுக்கிட்டே சூப்பரா பேசுவாருன்னு நினைச்சு வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள், நல்லா சிக்கிக்கிட்டீங்க. பிகாஸ் ஒன்ஸ் யூ என்டர் தேர் இஸ் நோ வே ஆஃப் டேர்னிங் பேக். திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லா சிக்கிட்டீங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப தெளிய அடிக்க போறேன், அடி வாங்குறதுல நீ அடி வாங்கிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது, திரும்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? நான் மட்டும் அனுபவிச்சிடல, இறக்கி மட்டும் எப்படி இருந்திருக்கோம், சேர்ந்து அனுபவிங்க. இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இதை விட்டு வெளியில போகணும், இந்த பசில்ல இருந்து வெளியில போகணும்னா இது ஒண்ணுதான் வழி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகாவிஷ்ணு இப்ப உங்களை சுகத்தை அனுபவிக்க வேணான்றாரா? அப்படிலாம் சொல்ல வரல. உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கோ சிறப்பா அனுபவிங்க. ஆனா எதுலயும் போய் சிக்கிக்காதீங்க. புரியுதா நான் சொல்றது? எல்லா அர்த்தத்திலையும் சொல்றேன். அனுபவிங்க, தப்பு கிடையாது. மாட்டிக்கிட்டீங்கன்னா உலகத்துக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அந்த டெக்னிக் உங்களுக்கு தான் தெரியணும். எப்படி அனுபவிக்கணும், எப்படி பிரச்சனை இல்லாம அனுபவிக்கணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும். புரிஞ்சுதான் நான் சொல்றது? ஒரு சகோதரனாக யாரும் சொல்ல தயங்குகின்ற விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்கிறேன். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அனுபவிங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். நம்ம ஞானம் என்பதுக்கு எல்லையே கிடையாது, ஞானம் என்பது பறந்து விரிந்து போகிறதுன்ட்டு போனீங்கன்னா அது கட்டுப்பாடுகள் கிடையாது. உண்மையாவே ஞானத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா நம்ம மனசுக்கும் நம்மளுடைய ஆன்மாக்கும் கட்டுப்பாடு கிடையாது. உடலுக்கு கட்டுப்பாடு இருக்குல்ல. உடல் எங்க இருக்கு? இந்திய வரைபடத்துக்குள்ளதான் இருக்குது. இப்ப இந்திய வரைபடத்துக்குள்ள இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டாக வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? அனுபவிங்க. வாழ்க்கைய அனுபவிச்சாதான் தெரியும். முதல்ல என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க, முதல்ல மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா இந்த நான்வெஜ் விடணும்னு ஆசை இருக்கும்போது கடைசியா ஒரு டைம் நான்வெஜ் சாப்பிட்டு பாத்துக்கிறேன்ப்பா, நல்லா சமைச்சு சாப்பிட்றோம்ப்பான்னு சமைச்சு சாப்பிடுவாங்க.
இந்த படையப்பா படத்துல கூட வீட்டை விட்டு வெளியேறும்போது சிவாஜி கணேசன் போய் உட்காருவார்ல, கடைசியா ஒரு முறை இந்த வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டுமா அப்படின்னு உட்கார்ந்து அந்த தூண்கிட்ட உட்காந்துட்டு வருவார் இல்லையா, சேம் அதே பொசிஷன் தான் நீங்க. கடைசியா ஒரு டைம் அனுபவிச்சு பாத்துக்கிட்டுமான்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அனுபவிக்கும் போது இது உண்மை இல்லை, இது பொய்யான ஒரு தோற்றம், பொய்யான ஒரு உருவம் என்ற அந்த உணர்வு நிலையோடு அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே வர வேண்டும். அப்பதான் அனுபவிக்கிறது எதுக்கு அனுபவிக்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆசை இருக்கும்போது நீங்க அனுபவிக்காம இருந்தீங்கன்னா முக்திக்கு போக முடியாது. இதே விழிப்புணர்வு தன்மையோட நீங்க அனுபவிக்கும் போது என்ன ஆகும்னா, அனுபவிக்க அடுத்து அனுபவிக்கணும்னு தோணாது, அனுபவிச்சதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. அது போதும், இது எவ்வளவுதான் தெரிஞ்சிடும். புரியுதா புரியலையா நான் சொல்றது? நீங்கள் அனுபவிக்கும் போது அந்த அனுபவம் எதற்காக வென்றால் அனுபவிப்பதிலிருந்து விடுபடுவதற்காக அப்படி அனுபவிக்கணும். அனுபவிக்க அதுல சுகம் கிடைக்குது. சரக்கு அடிக்கிறீங்க சுகமா இருக்குன்றதுக்காக, அது பொய் இல்ல, அது உண்மைதான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அடுத்தது வேணும் நீங்க குடிக்க கை செயல்ல இருந்து போகும், கால் செயல்ல இருந்து போகும், கிட்னி பாதிக்கப்படும், உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடும். கடைசியில உயிரே போனாலும் போயிடும். போகுமா போகாதா? அப்ப அனுபவிப்பது எதற்காக சொல்கிறேன்? அனுபவிக்கும் போது இது பொய், இந்த இந்த இன்பம் எனக்கு பொய்யான இன்பம், இது எனக்கு நிலையான இன்பத்தை கொடுப்பது கிடையாது, இது என்னை ஏமாத்துது அப்படின்ற அந்த உணர்வோட நீங்க அனுபவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதிலிருந்து வெளியே வந்துருவீங்க, சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. சொல்றது புரியுதா? நானு இப்படித்தான் செக்ஸும் வச்சுக்கணும், இப்படிதான் சரக்கு அடிக்கணும், இப்படிதான் சிகரெட் அடிக்கணும். மகாவிஷ்ணு சிகரெட் அடின்னு சொல்லல, நீங்க அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தன்மையோட அடிக்கணும், அப்பதான் வெளியே வர முடியும். அப்படி சொல்றேன். புரியுதா? நான் சொல்றது கிளியரா புரியுதா? எந்த சுகம் இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவித்து வெளியே வந்து விட வேண்டும். அப்படி எனக்கு எந்த பழக்கமும் இல்லப்பா அப்படின்னா சந்தோஷம், புதுசா போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க இருக்கிற பழக்கத்துல இருந்து இது பொய் என்ற தன்மையோடு நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும்.